டெக்னோகிராஃப்ட் வென்ச்சர் ஐபிஓ பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபிஓ பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தோட செயல்பாடுகள பார்த்தரலாம். டெக்னோகிராஃப்ட் வென்ச்சர் லிமிடெட்ங்கிறது நொய்டாவ தலைமையிடமாக கொண்ட என்ஜினியரிங் ப்ரொக்யூட்மென்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமா செயல்பட்டு வருது. இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடிநீர் விநியோக திட்டங்கள், கழிவுநீர் மற்றும் எஸ்டிபி திட்டங்கள், சீவேஜ் நெட்வொர்க் மற்றும் சாலை மற்றும் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, மின்சார இபிசி பணிகள் இந்த மாரியான அரசு மற்றும் பொதுத்துறை திட்டங்கள நிறைவேத்திட்டு வராங்க. இப்ப எதுக்காக ஐபிஓ வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் கேப்பிட்டலுக்காகவும், பொதுவான கார்ப்பரேட் செலவுகள் பயன்பாடுகளுக்காகவும் தான் ஐபிஓ வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஐபிஓ டேபிள பார்த்தலாம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஐபிஓ க்ளோஸ் ஆயிடும். அலாட்மென்ட்ங்கிறது ஆகஸ்ட் 12ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகஸ்ட் 13ஆம் தேதி கிடைச்சிரும். அலாட்மென்ட் ஆனவங்களுக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஷேர் கிரெடிட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இந்த பங்கோட பேஸ் வேல்யூ ₹10ன்னு இருக்கும். பிரைஸ் பேண்ட் பொறுத்தவரை ₹200லேருந்து ₹212 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு நீங்க குறைஞ்சது 70 பங்குகள வாங்குற மாரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு லாட்டுக்கு ₹14,840 குறைஞ்சபட்சம் இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் வாங்க முடியும். ₹1,92,920 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அசல்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வரத நம்ம பார்க்க முடியுது. 2024ல ₹258 கோடியா இருந்தது. 2026ல ₹354 கோடியா அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கமும் பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, 19 கோடியிலிருந்து 43 கோடியா அதிகரிச்சிருக்கு. ஈபிட்டாவும் அதிகரிச்சிருக்கு. நெட் வொர்த்தும் கிராஜுவலா அதிகரிச்சிருக்கிறத பார்க்குறோம். அதே டைம்ல பாரோவிங்ஸும் ஓரளவு மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஸ்லைட்டா அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நல்லாவே இன்கிரீஸ் ஆகியிருக்கிறது தெரியுது. கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ பொறுத்தவரை உங்களுக்கு ROI 26% இருக்கு. ROC 27% இருக்கு. ஓரளவு நல்ல வேல்யூ அப்படின்னு தான் சொல்லணும். டெப்ட்ட பொறுத்தவரையும் உங்களுக்கு 0.55 இருக்கு. இதையும் நம்ம இங்க கவனிக்கணும். இந்த நிறுவனத்தோட பலன்னு பார்த்தீங்கன்னா, அரசோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள்ல நல்ல அனுபவம் இருக்கு. வாட்டர் இபிஎஸ் துறைகள்ல வலுவான நிலை இருக்கு. நீண்ட கால ஓஎன்எம் ஒப்பந்தங்கள் மூலம் தொடர்ச்சியான வருவாய ஈட்டிட்டு வராங்க. அனுபவம் மிக்க அந்த புரமோட்டர் மற்றும் மேனேஜ்மென்ட் குழு இவங்க கிட்ட இருக்கு. இதுல கவனிக்கத்தக்க வேண்டிய அபாயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஒப்பந்தங்கள தான் அதிகமா சார்ந்திருக்காங்க. இபிசி துறையில் போட்டி அதிகரிச்சுட்டு வரது நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். திட்டங்கள் தாமதமாவதால் வருவாய் மற்றும் லாபத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் வாட்டர் இபிசி துறையில வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஐபிஓவில் முதலீடு செய்வதற்கு முன்னாடி நிறுவனத்தின் நிதிநிலை, மதிப்பு மற்றும் சந்தை நிலவரத்தை முழுமையாக ஆய்வு செய்றது நல்லது. இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணா லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4%லேருந்து 8% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள் சொல்றாங்க. லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, 65லேருந்து 75% வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்துல அப்ளை பண்ணலாமா? வேணாவா? அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா கேட்டா, நீங்க லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் அப்ளை பண்றீங்கன்னா, அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நிபுணர்களோட பதிலா இருக்கு. ஆனா அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. லாங் டெர்மா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க இபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையின் ஆர்டர் புக், வேல்யூவேஷன் இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்றது நல்லதுன்னு சொல்ல வராங்க. நீங்க இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? மாட்டீங்களாங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. பாய்.